Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சென்னையில் ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்த விழா ஒன்றில் பேசிய பொன்முடி, பெண்கள் சைவம் வைணவ சமயங்கள் குறித்து மிகவும் கொச்சையாக பேசியது சர்ச்சையானது. குறிப்பாக பெண்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்பட்டது. திமுக தலைவர்களில் ஒருவரான கனிமொழியே அமைச்சரை கண்டித்து அறிக்கை விட்டார். எதிர்ப்பு குரல் எழுந்ததால் பொன்முடியை திமுகவின் துணை பொதுச் செயலர் பொறுப்பில் இருந்து நீக்கி முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். தொடர்ந்து அமைச்சர் பதவியில் இருந்தும் நீக்கப்பட்டார். இன்னொரு பக்கம் சென்னை ஹைகோர்ட்டும் பொன்முடியை கடுமையாக கண்டித்தது. இவ்வளவு ஆபாசமாக வேறு யாராவது பேசியிருந்தால் போலீசார் எத்தனையோ வழக்குகள் போட்டிருப்பார்கள். யாருமே புகாரளிக்காவிட்டாலும் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக டிஜிபிக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இதையடுத்து தமிழகம் முழுதும் பொன்முடி மீது தொடர்ச்சியாக போலீசில் புகார் பதிவானது. இந்த வழக்கு சென்னை ஹைகோர்ட் நீதிபதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசின் தரப்பில் தலைமை வழக்கறிஞர் ராமன் ஆஜரானார். தமிழகம் முழுவதும் பொன்முடி மீது 112 புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அவற்றின் மீது புலன் விசாரணை நிலுவையில் உள்ளது. 60 ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவம் பற்றிதான் பொன்முடி பேசினார். அவரது பேச்சு வெறுப்பு பேச்சு வரம்பில் வராது என விளக்கமளிக்கப்பட்டது. அரசின் விளக்கத்தை கேட்டு நீதிபதி அதிருப்தியடைந்தார். பொன்முடிக்கு எதிரான புகார்கள் மீது போலீசார் புலன் விசாரணை செய்ய தயங்கினால் விசாரணை சிபிஐக்கு மாற்றப்படும். பேசுவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது அமைச்சராக பதவி வகித்தவர் ஏன் இதுபோல பேச வேண்டும்? அமைச்சராக இருந்தவர் என்ன சொல்கிறோம் என்பதை புரிந்து பேச வேண்டும். கருத்து சுதந்திரத்தில் கூட நியாயமான கட்டுப்பாடுகள் உள்ளது என கூறிய நீதிபதி வேல்முருகன் வழக்கின் விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார்.